ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பருப்பு போலி எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெண்டுமே சேர்த்து ஒரு கப் மைதா இல்லை ஒரு கப் கோதுமை மாவாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் தூள் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். இப்போது இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியோடவே ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு அந்த கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு, குழஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்குறோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த நெய்லேயே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த கடலைப்பருப்போட பச்சை மணம் எல்லாமே போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட அரை கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வெல்லம் அந்த கடலைப்பருப்போடு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்ம மேல் மாவை பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லாவே ஊறி வந்திருக்கு, நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இதை நம்ம ஈக்குவல் போர்ஷன்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். உருண்டையை எடுத்து நல்ல ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் உருட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். மொத்தமாக 5 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து 1 எடுத்து ஃபஸ்ட்டு லைட்டாக பூரி அளவுக்கு மட்டும் நல்லா கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா கொழுக்கட்டை எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ வர கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஜென்டிலாக தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டஃபிங்கும் வெளியில் வராது, நல்லா மெல்லிசாகவும் வரும். கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடுமே மாவு படும். இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை உள்ளே சேர்த்து 2 சைடுமே மீடியம் ஹீட்டில் 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் போலி ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா பூரி மாதிரி உப்பலாக வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கட்டாயம் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.